சாராயம் விற்று அதிலே ₹1 வருமானம் பெறாத குஜராத் அரசு வருஷத்துக்கு 20,000 கோடி ரூபாய் சர்ப்ளஸ்ல பட்ஜெட் போடுறாங்க. கை நீட்டி காசு வாங்காம பட்ஜெட் போடுறாங்க ஐயா. இங்கே 50,000 கோடி ரூபாய் சாராயத்தில் வருமானம் வைத்துக் கொண்டு 9 லட்சம் கோடி கடனை வாங்கி ஒரு பட்ஜெட் போட்டிருக்கும். இந்த அரசுக்கு வெக்கமா இல்லையாங்க ஐயா? திராவிட மாடல் அரசு என்று சொல்லுகின்றார். வெக்கப்படாம கூச்சப்படாம இது நம்பர் 1 அரசு, இது திராவிட மாடல் அரசு. முதலமைச்சரை எல்லா மக்களும் அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்க. எனக்கு ஒரே பூரிப்பா இருக்கு. யார் அப்பான்னு கூப்பிடுறான்னு எனக்கு தெரியாது. யார் அப்பான்னு கூப்பிட்டு நான் பார்க்கல. ஐயா யோசிச்சு பாருங்க. நான் இப்ப சொல்றது நல்லா யோசிச்சு பாருங்க ஐயா. ஆசிரியர்கள் கண்ணியம் மிக்கவங்க ஐயா. நம்ம எல்லாமே ஆசிரியர்கள் இல்லை என்றால் நம்ம யாருமே இங்க இருக்க முடியாதுங்க ஐயா. ஏதோ ஒரு இடத்துல ஒரு நல்ல ஆசிரியர் இருந்த காரணத்தினாலதான் நம்மளை அடிச்சு திருத்தி நம்ம எல்லாம் பக்குவப்படுத்தி இங்க உட்கார வச்சிருக்கிறாங்க. எனக்கு தமிழகத்தில் நான் சொல்றதை நல்லா கேட்டுக்க ஐயா. கடந்த 3 ஆண்டுகள்ல பாலியல் குற்றத்தில் சிக்கிய ஆசிரியர் பெருமக்களுடைய எண்ணிக்கை 238. கடந்த 3 ஆண்டுகள்ல பாலியல் குற்றத்தில் சிக்கிய ஆசிரியர் பெருமக்களுடைய எண்ணிக்கை 238. நான் திகார் ஜெயிலில் இருக்கிறாங்க, சென்னை சென்ட்ரல் ஜெயிலில் இருக்கக்கூடிய அக்யூஸ்ட பத்தி நான் பேசலீங்க ஐயா. அவங்கள பத்தி பேச ஆசிரியர் பெருமக்கள் பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டவங்க 238 பேர். இந்த அநியாயத்தை பார்த்திருக்கீங்களா ஐயா? தமிழகத்தினுடைய கல்வித்தரம் எங்க இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியுங்க ஐயா. அதல பாதாளத்தில் இருக்கு. அதல பாதாளத்தில். ஏன்னா மோடி ஐயாவை பொறுத்தவரை கல்வி கற்றவர்கள் இந்தியாவை ஆளணும், தொழிற்சாலைகள் தொடங்கணும், வேலை வாய்ப்பை உருவாக்கணும். கல்வி கற்றவர்கள் இந்த நாட்டை முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்ல வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை கல்வி கற்காதவர்கள் போஸ்ட் ஓட்டணும், திமுகவினுடைய கொடியை பிடிக்கணும். காலையில கோந்து பசை எடுத்துட்டு போய் செவுத்தில் அவங்களுடைய இன்ப நிதி போஸ்டர் ஒட்டி அடுத்த வருங்கால முதலமைச்சர் வாழ்கன்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டம் வேண்டும் என்பதற்காக தமிழகத்திலே கல்வி தரத்தை குறைத்து அடுத்த கட்ட ஆளுமைகளாக உருவாக வேண்டியவர்களை தடுமாற்ற பாதையில் அழைத்து சென்று கொண்டிருக்கின்றார். நீங்க யோசிச்சு பாருங்க ஐயா, யோசிச்சு பாருங்க. எப்படிப்பட்ட பூமி இது? ஐயாவளி பாதையில் வந்திருக்கக்கூடிய எல்லாம் இவ்வளவு பேர் இருக்கிறோங்க ஐயா. எல்லோருமே ஐயா உண்டு ஐயா உண்டு ஐயா உண்டு பெருமையா சொல்றோங்க ஐயா. அகஸ்திய மாமுனி இந்த மண்ணில் ஃபுல்லா நடந்திருக்காருங்க ஐயா. பொதிகை மலையிலிருந்து முழுசா நடந்திருக்கார். இந்த மாநிலத்தில் 50,000 கோடி ரூபாய் வருமானம் சாராயம் மூலமாக 50,000 கோடி ரூபாய் வருமானம். அதை வச்சுதான் நம்ம பட்ஜெட் போடுறோம்னா எப்படிங்க ஏத்துக்க முடியும்? எப்படிங்க ஏத்துக்க முடியும்? அதனால நம்பிச்சு வந்தவங்களே, இந்த 2026 தேர்தல் என்பது சாதாரணமா நம்ம வாக்குச்சாவடிக்கு போயிட்டு ஓட்டு போட்டு வர போறது இல்லை. நீங்க ஓட்டு குத்துற இவிஎம் மிஷின் உடையணும். அந்த கோபத்தோடு உங்களுடைய வாக்கு இருக்கிறாங்க. அந்த வெறியோடு ஓட்டு போடும். எந்த காரணத்திற்கும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு விடுங்கய்யா. தமிழகத்திற்கு ஆகாத ஒரு கட்சினா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி ஆகாது. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நல்லவங்க இன்னைக்கு வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு இது வேண்டாம் பார்.